ட்ரை டு பி எ ரெயின்போ இன் சம்மோன்ஸ் க்ளவுட். இதை சொன்னது மாயா ஏஞ்சலாவ். நம்ம எல்லாருமே டீப் இன்சைடாக பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான ஹாப்பியான ஒரு கைண்டான ஹியூமன் பீயிங்ஸ் தான். பட் நம்மளோட சொசைட்டி சிஸ்டம்மு, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ராமாஸ், இது எல்லாமே நம்மளோட ஒரு கலர்ஃபுல் பர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டியை ரொம்ப டார்க்காக மாற்றிடும். ஹாப்பியாக இருக்கிற நம்மளை ரொம்ப ஒரு செல்ஃப் ஓரியன்டாக, ஒரு செல்ஃபிஷான பர்சனாலிட்டிஸாக மாற்றிடும். அதனாலவோ என்னமோ தெரியல, நம்ம என்ன தான் நமக்கு பிடிச்ச ஒரு காரு, பிடிச்ச ஒரு ஃபோனு, லக்ஸரி ஐட்டம்ஸ் எது பண்ணாலுமே அந்த செகண்டுக்கு ஹாப்பியாக இருப்போம். இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு புது கார் வாங்கியிருப்பாங்க, ஃபேமிலியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஏன்னு ஒரு ஸ்மைல் இருக்கும். ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே அவ்வளோதான், அந்த ஸ்மைல் காணாமல் போயிடும். எல்லாரோட ஃபேஸும் அப்படியே டல்லாயிரும். அதே மாதிரி ஒரு 10 நாள் ஒரு பொருள் இருக்கிறப்போ அந்த ஒரு 10 நாள் ஒரு இருக்கிற ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் அந்த பொருளை பார்க்குறப்போது இருக்கிறது இல்லை. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேட் அவுட் ஆயிரும். யாரோ ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ தான் நம்மகிட்ட இந்த பொருள் இருக்குல்லே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்மைல் தான், அதுக்கப்புறம் போயிடும். டீப் இன்சைடை உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் சில டைம் நமக்கே தெரியாமல் நமக்கு லைஃப்பில் அவங்கள திரும்ப பார்ப்போமானே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சில டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை இப்போ ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய பெக்கர் வந்துட்டு யாரோ போய் ஒரு பசிக்குதுன்னு டீ கேட்டுட்ருப்பாங்க. அந்த கடைக்காரன் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். நம்ம அங்கே இருப்போம், நான் பே பண்ணுறேன்னா டீ கொடுங்க, கொஞ்சம் ஸ்நாக் பிஸ்கட்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம். அந்த ஒரு கைண்ட்னஸ் வந்துட்டு நம்ம பண்ண உடனே அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்மளோட டேயும் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஏதோ நம்மளோட ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்துட்டு நம்ம அட்டைன் பண்ண மாதிரி அந்த ஹாப்பினஸ், ஒரு செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு நமக்கு இருக்கும். டெய்லி அதுக்காக இதே மாதிரி ஒரு மொமெண்ட்டை நம்ம சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்ச ஒரு பர்சனோட ஸ்பிரிட்டையோ அந்த பர்சனையும் அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் இருந்ததுன்னா ஹோல்டு பேக் பண்ணாமல் அந்த ஆக்ஷனை வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொன்று, இப்போ ஒரு பர்சன் 2 பேரும் நம்ம ஒரு வாக் பண்ணி போயிட்டுருக்கிறோம். ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வராங்க. ஜஸ்ட் அவங்க கண்ணோட கண் பார்க்குறப்போ ஒரு ஜென்டலான ஸ்மைல் கொடுக்குறக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். இது அவங்கன்னு மட்டும் இல்லை, யார் வந்தாலும் அவங்கள பார்க்குறப்போ ஒரு ஜென்டலான ஸ்மைல். மேபி அந்த ஸ்மைலுங்கிறது நம்மளோட ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் அவங்க ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு வந்துட்டு இந்த டேயில் ஒரு கஷ்டமான நாளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த ஒரு ஜென்டலான ஸ்மைல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹோப்பை கொடுக்கும். ஸோ நம்ம எல்லாருமே கைண்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸ்டே ஸ்ட்ராங்.